நிற்கிறாங்க. நம்ம பேசக்கூடாதுன்னு நினச்சோம் டிவிக்கா பற்றி. அமைச்சர் ஒருத்தர் சொல்கிறாரு நாக அர்ஜுன். அவர் நாக அர்ஜுனா. ஒருத்தர் சொல்கிறாரு விவசாயிகளுடைய விளையாட்டுத்துறை தான் கஷ்டமான துறையாக. இவர் எங்கன்னா ஒரு கஷ்டப்பட்டால் தான் ஏறு ஓட்டி ஒரு விவசாயி எவ்வளோ கஷ்டப்படுறான். அந்த நிலத்தை பதம் பார்த்து ஏறு ஓட்டி வேர்வை சிந்தி ரத்தத்தை சிந்தி அதை எவ்வளோ கஷ்டப்பட்டு நாற்று போட்டு அது தனியாக எடுத்து போய் பிடுங்கி எப்போ வந்தது விளையாட்டுத்துறை? எப்போப்பா வந்தது உனக்கு? அமைச்சருக்கு தெரியுமா எப்போ விளையாட்டுத்துறை எல்லாம் விளையாட்டில் தான் அந்த விளையாட்டு கிரிக்கெட்டு மேட்டு அந்த மேட்டு இந்த மேட்டெல்லாம். நம்மளுக்கு விளையாட்டு கபடி, கிராமத்துலலாம் கபடி கோகோ. எப்போப்பா வந்தது? அமைச்சர் ஆகிறாராம். அப்போ சாராய கடை வந்துச்சுன்னா சாராய கடை தான் முக்கியத்துவம், விவசாய முக்கியத்துவம் இல்லை. நாகார்ஜுன் சொல்கிறார் விளையாட்டுத்துறை தான் முக்கியமான துறையா. விவசாயம்லாம் உலகத்திலே விவசாயம் பண்ணிக்கிறான். உலகம் முழுவதும் விவசாயங்குது. இல்லாத கண்ட்ரி எங்கேக்குது? விவசாயி சேத்துல இறங்கினா தான் நம்மளுக்கு சோறு. எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை மணியை எடுத்து போய் ஒரு தொட்டியில் ஊற வச்சு அதை எடுத்து போய் நாற்றுங்கால ஓட்டி. உனக்கு அதெல்லாம் தெரியுமா? அடி தெரியுமா? முனை தெரியுமா? நாற்று எதுலேருந்து வருது, நெல் எதுலேருந்து வருது? இவரை விளையாட்டுத்துறைன்னு சொல்லிட்டு இவர் சொல்லிக்கிறாரு பாரு. இவர் எங்கே? இவர் பர்கரு, பீஸா, ஃபாஸ்ட் ஃபுட்டு ஃபோன் பண்ணால் தட்டினா வந்துடும். உக்காந்தத்தில் சாப்பிட போகிறான், ஏசியில் இருக்கிறான். உங்களுக்கு என்ன தெரியும் விவசாயத்தை பற்றி? ஒரு மாவட்டத்தில் சுத்தினா தான்ப்பா தெரியும். கண்ணா சுத்தினா தான் தெரியும், பட்டா தான் தெரியும் வாழ்க்கையில். இன்றைக்கி இந்த துறையில் ஏசி கார்லேயும் விவசாயி பாடுற கண்ணீர்களும் உங்களுக்கு தெரியாதுப்பா. நீ பீஸாவும் பேக்கரிக்காரும் ஃபாஸ்ட் ஃபுட்டும் சிக்கனும் சுட்டு சாப்பிட்டு நிற்கிற ஐயா. விவசாயத்தை கொஞ்சம் பாரு, கண்ணோக்கு. உங்களுடைய தலைவனுக்கு சொல்லு, முதலமைச்சருக்கு போய் சொல்லு. விவசாயத்தை முக்கியத்துவம் கொடுக்கணும். எதுக்கு கொடுக்குறீங்களோ இல்லையோ விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாங்கின கணத்தெல்லாம் தள்ளுபடி பண்ணுங்க. மக்களுக்கு நல்லது செய்வார். முதலமைச்சர் வந்தார், எங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். விவசாயிகளுக்காக தொடங்கப்பட்ட கட்சி தான் இந்த இரட்டை இலை கட்சி. அவர் ஏழைகளை கண்ணீரை துடைச்சார், விவசாயிகளை கண்ணீரை துடைச்சார். ரிச்சா ஓட்டுகளுடைய கஷ்டத்தை போக்கினார், மீனவர்கள் கஷ்டத்தை போக்கினார். அவர் கஷ்டப்பட்டார். வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு நொடி பொழுதிலும் சாப்பாட்டுக்கும் எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு தான் முன்னுக்கு வந்தார். உன்ன மணி ராட்டு சீட்டு விற்று பல கோடி குத்து. ஊழல் ஆட்சி இல்லைன்றீங்களே, ஊழல் ஆட்சிக்காரவங்களை தானே 4 பேர் உன் கூட சேர்த்து வச்சுக்கிற. மதுராந்தக எம்எல்ஏ மரகத குமரவேலு, சத்யபாமா, ஒருத்தர் போய்கிறாரு. என்னையா இதெல்லாம் கட்சியா ஆட்சியா நாடா குட்டி சோறா சுருக்கடா ஆக்கினுக்கிறீங்க? இதுக்கெல்லாம் துறையில் ரீல்ஸ் போட்டுங்குதுங்க. ஒன்று அந்த துறையில் இருக்கிறது ரீல்ஸு போகுது. இவன் போய் போட்டோ எடுக்கிறான். நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும்னா ஓடி கஷ்டத்தை போக்கி நல்லது செய்யணும்னா நல்லது செய்யணும்னா உபத்திரம் கொடுக்காதீங்க நாட்டு மக்களுக்கு. எல்லாத்தையும் வாரி விட்டீங்க. 200 யூனிட் ஃப்ரீ, 6 சிலிண்டரு குத்துருவேன், 1 சவரம் குத்துருவேன், பிறந்த குழந்தைகளுக்கு குத்துருவீங்க, எல்லாம் செஞ்சுருங்க. இருக்கிறத அவர் முக ஸ்டாலின் சொன்ன மாதிரி உங்களால் எதுவும் பண்ணாது. இப்போ முக ஸ்டாலின் ஆட்சி போகிற மாதிரி தான் எல்லாம் பஸ்ஸு ஃப்ரீ போகுது, 1000 ரூபாய் போடுறாங்க. யோசனை பண்ணிங்க, சிந்திக்கணும். ஏதோ தானா சொல்லிட்டு போயிடுதில்லை. எல்லாம் இந்த விரிந்து இருக்கிற நாட்டில் எல்லாம் தப்பு நடக்கும். கொள்ளை நோய் வரும், எல்லாம் கொள்ளை அடிப்பான், எல்லாத்திலையும் கை வைப்பான். நீ திருத்தவே முடியாது ஐயா. நல்லா புரிஞ்சுங்க. நாகார்ஜுனும் சேர்த்தான், எங்கள் செங்கோட்டையனும் சேர்த்தான், ருசி ஆனந்தும் சேர்த்தான். நீங்கள் 6 மாதம் ஓடுமா 1 வருஷம் ஓடுமான்னு தெரில. நடுவிலே கலைஞர் ஆட்சியிலேயே ஒரு வாட்டி கழிச்சிட்டாங்க. எவ்வளோ பெரிய அறிவாளி, நாணமானவர் அவர் கலைஞரே. அவர் ஆட்சியே கழிச்சு கவர்னர் ஆட்சி கொடுத்தாங்க. உங்கள் ஆட்சியும் கண்டிப்பாக கவனிப்பாங்க, கலைப்பாங்க. அது நல்லா புரிஞ்சுங்க ஐயா. நல்லா புரிஞ்சு நடந்து மக்களுக்கு நல்லது செய்ய பாருங்கள். இருக்கிற காலத்தில் கொஞ்ச காலம் தான் இருப்பீங்க.
இப்பயே உங்களை பற்றி எல்லாம் தூத்தி கொண்டு இருக்கிறாங்க. 21 நாள் தான் ஆகுது. பார்ப்போம், பொறுத்திருந்து தான் பார்ப்போம். என்ன தான் செய்கிறாங்க, மக்களுடைய கொள்கை கோட்பாடுகள் என்ன தான் மக்கள் ரெண்டாவது தீர்ப்பு. அதுவும் இந்த 4 எம்எல்ஏ போய்க்கிறாங்க பாரு, மக்களை பற்றி ஒரு கவலையும் இல்லை. ஒருத்தன் ஒரு ஏடிஎம்முக்களை ஒரு வீடு இறங்கி காலில் வந்து ரெட்டையிலையில் போட்டு ஓட்டை கேட்டு இவங்க ஈஸியாக போயிட்டு ராஜினாமா பண்ணுறாங்க. இந்த அரசாங்கத்தில் இந்த ராஜினாமா பண்ணுறாங்க, எவ்வளோ கவர்மெண்ட்டுக்கு லாஸு. இவங்களாம் லாஸ் வரையும் நிற்க வைக்கக்கூடாது தேர்தல் அதிகாரிங்க. இவங்களுக்கு எந்த ஒரு எந்த ஒரு போஸ்டிங்கும் இருக்கக்கூடாது. கட்சியிலே சொல்லிடணும் இவங்களாம் சேர்க்கக்கூடாது, இவங்களுக்கு எந்த இதுக்கும் பொறுப்பு கொடுக்கக்கூடாதுன்னு தேர்தல் ஆணையமே சொல்லிடணும். எவ்வளோ நஷ்டம், திருப்பட மக்களை உபத்திரம் பண்ணிங்கன்னு பணம் நஷ்டம், மக்கள் போய் நிற்கணும், எவ்வளோ இது இருக்குது நஷ்டங்கள். இதெல்லாம் நான் ஈஸியாக வந்து கோழி தான் தெரியும், முட்டை விடுறது கஷ்டம். அது எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஈஸியாக அதை சாப்பிட்றோம். அது மாதிரி எவ்வளோ கஷ்டப்பட்டு தேர்தலை இதெல்லாம் அறிவித்து எவ்வளோ கஷ்டப்பட்டு ரன் பண்ணிங்கிறாங்க. இவங்க என்னன்னா மக்களுடைய கோரிக்கை மக்களுகளை கேட்காம பணத்துக்காக ஆசைப்பட்டு 4 எம்எல்ஏ ஓடிக்கிறாங்க பாரு. இவங்களுக்கு பக்கம் பாடங்களை போட்ட வேண்டும். மக்களே எந்த இடத்துல நின்னாலும் இவங்க டெபாசிட்டை இறக்க செய்யணும். இவங்க உப்பு தண்ணியும் தண்ணி குடிக்கணும். இவங்க எந்த இடத்துலையும் அவங்க தலை தூக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுங்க. இந்த 4 எம்எல்ஏமும் ஏடிஎம்காரன் எவ்வளோ கஷ்டப்படுறான். ஒரு அடி தொண்டன் தீ குளித்தான், எவ்வளோ கஷ்டத்துலேயும் அவன் தொண்டை. அதேமாரிலாம் இருக்குது நாட்டில். என்ன நடக்க போகுதுன்னு ஒன்றும் தெரியல. பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.